இந்த பதிவு ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். எல்லா ஆசிரியர்களும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் சில ஆசிரியர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை படிக்கலை, அந்த குழந்தைக்கு எதுவுமே எழுத தெரியல அப்படின்னா, உனக்கு எதுவுமே தெரியலை, நீ மக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை கிளாஸில் ஒதுக்காதீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டீச் பண்ணலாம், என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலான்னு கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை விடுங்க. ஏன்னா இன்றைக்கி என்னோடய கவுன்சிலிங் சென்டரில் அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு 8வது படிக்கிற மாணவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இனிமேல் நான் ஸ்கூல் போக மாட்டேன், எனக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பேரண்ட் வந்து என் குழந்தைய காப்பாற்றுங்கன்னு நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவனை சூசைட் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து தேய்ச்சிருக்கோமே தவிர அவனை ஸ்கூலுக்கு போக வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா ஆசிரியர்களும் அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து மற்ற இந்த மாதிரியான டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை விடக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பேர் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நானும் ஒரு ஆசிரியர் தான், அந்த வகையில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூங்க. லவ் யூ ஆல்.